ஹாய் வியூவர்ஸ், இந்த வாரம் நாம் பார்க்க போகும் விருந்தினர் நமக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர். அவர்தான் பவித்ரா ரவி. அவர் தன் விடாமுயற்சியில் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வீட்டிலேயே தயார் செய்து விற்கிறார். அதாவது அவருக்கு அவருடைய ஃபேமிலி சப்போர்ட்டும் ஃப்ரெண்ட் சப்போர்ட்டும் இருக்கிறது. ராட்ரி இ கிளப் ஆஃப் சென்னை சக்தி என்ற ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து யூத் சேலஞ்சஸ் அவார்டு என்ற விருதை பெற்றிருக்கிறார். அவருடைய பிஸ்னஸ் நன்றாக வளர்வதற்கு நாம் மேலும் மேலும் வாழ்த்துவோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். நீங்கள் வந்து நிறைய ஹெர்பல் சோப்ஸ் எல்லாம், பேதிங் சோப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. அது தவிர்த்து ஃபேஸ் வாஷ், ஹேண்ட் வாஷ், பாடி வாஷ் எல்லாமும் பண்ணியிருந்தீங்க. இப்போ நீங்கள் புதுசாக என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ நான் ஹெர்பல் கிளாஸ்கள், ஹேர் ஆயில், மாய்ஸ்சரைசர் பாடி லோஷன் அண்ட் ஃபேஸ் க்ரீம் இதெல்லாம் புதுசாக அதிர்ஷ்டமாக ஆட் பண்ணியிருக்கேன். இவ வந்து பழசுக்கு ஆட் பண்ண, இப்போ பழசாக என்ன பாதிங் சோப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இப்போ அடிஷ்னலாக ஹெர்பல் ஹேர் ஆயில், அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம், அப்புறம் பாடி லோஷன், அப்புறம் வந்து நலங்கு மாவு, ஹெர்பல் பாத் பவுடர் அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா இப்போ புதுசாக. மார்க்கெட்லேயும் கொஞ்சம் பேதிங் சோப்ஸ் எல்லாமும் கிடைக்கிறது. உங்களோட ப்ராடக்ட்ஸோட தனித்தன்மை என்ன? நானே இதுவெல்லாம் போய் சாஃப்டில் போயிட்டு இன்க்ரீடியன்ட் ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட் வாங்கி 3 நாள் காய வச்சு ஃப்ரெஷ்ஷாக ப்ராடக்ட் பண்ணித்தரேன். ஆக்சுவலாக நாங்களே பர்சனலாக ஒவ்வொரு கடைக்கும் போய் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்களே இண்டிவிஜுவலாக போய் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து அதை நல்லா காய வச்சு அரைச்சி நாங்களே ஃப்ரெஷ்ஷாக எப்போ கேட்குறாலோ அப்போ இமீடியட்டாக பேக் பண்ணி தரோம். நாங்கள் நீங்கள் புதுசாக 2-3 ப்ராடக்ட்ஸ், பேதிங் பவுடர் அண்ட் ஹேர் ஆயில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஏதாவது காரணம் உண்டா? கஸ்டமர்ஸ் எல்லாம் ஹேர் ஆயில், ஹெர்பல் கிளாஸ்கள், ஃபேஸ் க்ரீம் அண்ட் மாய்ஸ்சரைசிங் லோஷன்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால கழுத்து ட்ரீட்மெண்ட்டை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த பாடி வாஷ், அப்புறம் வந்து ஷாம்பூ, ஃபேஸ் வாஷ், சோப்ஸ் எல்லாம் வாங்க வர கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறையா பேர் இப்போ வந்து நீங்கள் ஹெர்பல் ஹேர் ஆயில், பாத்திங் பவுடர், லோஷன்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாமேன்னு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணதுனால இப்போ 4 to 5 months இந்த நியூ 4 ப்ராடக்டை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஹெர்பல் ஹேர் ஆயில் பண்ணுறது வீட்டில் பண்ணுறதே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். நீங்கள் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? நான் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த காற்று கட்ட ஹேர் ஆயில் நான் காத்திருக்கேன். இப்போ நான் அந்த ஹேர் ஆயில் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மினிமம் 2 days ஆகும். ஃபஸ்ட்டு கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில் இதெல்லாம் வாங்கி, அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், கறி லீவ்ஸ், ஃபெனுக்ரீக், அவுரி இலை போன்ற ஒரு 14-15 மூலிகைகளை அதில் ஒரு பெரிய அயன் கடாயில் கேஸ்டர் ஆயில், கோகனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை ஒரு 48 hours, 36 to 48 hours நல்லா அதுலேயே அந்த இன்க்ரீடியன்ஸ்குள்ளேயே அந்த எண்ணெய் ஊறி இருக்கணும். ஊறி முடிச்சு அப்புறம் அதோட எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கின உடனே அதை பாட்டிலில் விட்டு பேக் பண்ணி தரோம். நாங்கள் நீங்கள் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி மார்க்கெட் பண்ணுறீங்க? இதை நாங்கள் பெரிய அளவில் இன்னும் எடுத்துன்னு போகலை. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்கறது இல்லை. இப்போதைக்கு இவ படித்த ஸ்கூல் டீச்சர்ஸ், இவ படித்த காலேஜ் லெக்சரர்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வாங்கிக்கிறா. இப்போ இவள்கிட்ட இருந்து நிறையா ஸ்டால்ஸ் எல்லா இடத்துலையும், கல்யாண மண்டபம், அப்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற இடத்துல எல்லாம் போட்டு இப்போ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நிறையா பேர் கிடச்சிருக்கா. அவள்லாம் இப்போ அவளே ஃபோன் மூலமாக கேட்டு வாங்கிக்கிறா. இவளுமே த்ரூ கொரியர் டெலிவரி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருக்கா. இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு ஃப்யூச்சர் பிளான் ஏதாவது இருக்கும், அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போதைக்கு இது ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி சின்ன லெவலில் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் இதை ஒரு நல்ல பெரிய லெவலுக்கு எடுத்துன்னு போகணும்னு ஒரு ஆம்பிஷன் இருக்குது. அதுக்கு நாங்கள் வந்து இனிமேல் இதை வந்து வீட்டில் அப்போ பண்ண முடியாது. ஸோ நாங்கள் ஒரு செப்பரேட்டாக ஒரு இடம் இதுக்குன்னு பார்த்து அங்கே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணலான்னு ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்குது எங்களுக்கு. என்ன நேயர்களே, பவித்ரா ரவி அவர்கள் இந்த கலந்துரையாடலில் பல விஷயங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். அவர் வைட்டல் பியூர் என்ற பெயரில் ஹெர்பல் ப்ராடக்ட் செய்து வருகிறார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
அடுத்து வேறொரு கெஸ்டை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பார்வதி பாலகிருஷ்ணன்.